எனக்கு ஆசை 1 மணி நேரம் பேசணும்னு ஆசை. ஏபி வெற்றி விழா போடு, இதே மேடையில் போடு, 1.5 மணி நேரம் நான் பேசுகிறேன். இது என்ன தேர்தல் கூட்டமா இல்லை வெற்றி கூட்டமா, வெற்றி விழாவா? அந்த கடைசியில் எனக்கு தெரியவே இல்லை. அது மாட்டும் போயிட்டு இருக்கு இந்த கூட்டம். தேர்தல் கூட்டமா அல்லது நம்முடைய மாநாடா? நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, பசுமை நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, நாளைய தமிழக மருத்துவர் சின்னையா, வருங்கால தமிழக மருத்துவர் சின்னையா, நாளைய தமிழக மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, பசுமை நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, நாளைய தமிழக மருத்துவர் சின்னையா, வருங்கால தமிழக மருத்துவர் சின்னையா, நாளைய தமிழக மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, பசுமை நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, நாளைய தமிழக மருத்துவர் சின்னையா, வருங்கால தமிழக மருத்துவர் சின்னையா, நாளைய தமிழக மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா. வருங்கால தமிழகம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் சின்னையா அவர்கள் உரையாற்றுகிறார். நம்ம நல்லா இருக்கீங்களாம்மா? என் தம்பிங்களா நல்லா இருக்கீங்களாடா? சரியா கேட்கல எனக்கு. இது என்ன தேர்தல் கூட்டமா இல்லை வெற்றி கூட்டமா, வெற்றி விழாவா? அந்த கடைசியில் எனக்கு தெரியவே இல்லை. அது மாட்டும் போயிட்டு இருக்கு இந்த கூட்டம். தேர்தல் கூட்டமா அல்லது நம்முடைய மாநாடா? நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து படித்து இந்த மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி இன்று எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி இதோ 2 கரங்களை கூப்பி உங்களிடம் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு தேவதாஸ் உடையார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய தேவதாஸ் உடையார் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவது உறுதி. இந்த தேர்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி ஜேபி அவர்கள் உள்ளிட்ட நாராயணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு சண்முகநாதன் அவர்கள், திரு பச்சமுத்து அவர்கள், திரு மனோகர் ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்கள், திரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு காத்தவராயன் அவர்கள், அமமுகவின் மாவட்ட தலைவர் சண்முகம் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS அணியின் சார்பாக பெரியசாமி அவர்கள், மக்கள் ராஜ்ய கட்சி சொக்கலிங்கம் அவர்கள், செல்வம் அவர்கள், தமிழ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செல்வம் அவர்கள், வக்கீல் விஜயராஜா சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின்
சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி அருள் அவர்கள், ராஜன் அவர்கள், மயில்சாமி அவர்கள், மோகன், முருகேசன், குள்ளமுப்பர், வெங்கடேசன், PN குணசேகரன் அவர்கள், பாலு அவர்கள், சங்கர், செந்தில்குமார், திருமால், ராஜன், வைத்தியநாதன், கௌஷிக், கல்பனா, வெங்கடேஷ், குழந்தைவேல், முத்து, ராஜமூர்த்தி, ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கு, இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். கொஞ்சம் சவுண்டு வைப்பான், இந்த ஸ்பீக்கரில் சவுண்டு வை. இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நாம் மிக முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த முடிவு, நாம் எடுத்த முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக, அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து அமைப்போம். அதற்கு முன்னோட்டம்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். இதுவரை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் இதுவரை வந்தது கிடையாது. முதல் முறையாக நம் கட்சி சார்பாக, நம் கூட்டணி சார்பாக அவரை நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை நிறுத்தியிருக்கின்றார்கள். ஆக இந்த பகுதி வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக ஆத்தூர், கெங்கவள்ளி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதிகள் மிகவும் பின்தங்கிய தொகுதிகள். இந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் சேர்ந்து, இது கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க, ஒரே நோக்கம் வளர்ச்சி, வளம் பெற வேண்டும். அதற்கு நம்முடைய தேவதாஸ் உடையார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இதனால் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அது உங்களால் வர வேண்டும். குறிப்பாக என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், இது அவசியமானது. அதாவது என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் 3 நாள் நடைபயணம் இந்த பகுதிக்கு வருகை தந்தேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நோக்கம் மேட்டூர், சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் ஆத்தூரில் செல்கின்ற வசிஷ்ட நதிகளை இணைக்க வேண்டும். அதன் பிறகு தலைவாசல் வரை இந்த தண்ணீர் செல்ல வேண்டும். சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நான் நடந்து சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றேன். இதற்கு முக்கிய காரணம் நீர் மேலாண்மை, விவசாயம் செழிக்க வேண்டும், குடிநீர் அதிக அளவிலே மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே இதையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்திலே நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் இந்த இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தி அவர்கள் வளர்ந்து கொண்டார் தவிர உங்களுக்கு எந்த வளர்ச்சியும் இதுவரை வரவில்லை. ஐயா இந்த முடிவெடுத்ததற்கு முக்கிய காரணம் 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, அண்ணா திமுக இவர்கள் ஆட்சி செய்கின்றது போதும், ஒரு மாற்றம் வர வேண்டும். போதுமா இல்லையா தம்பிங்களா? ஏன்னா உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, கேட்ட உட்காரு. ஏன்னா மனசில் அவ்வளோ பாரம் எனக்கு இருக்கு. என்ன பாரம்னா 57 ஆண்டுகள் இந்த இரு கட்சிகளுக்கும் நாம் வாய்ப்பு கொடுத்தோம். 57 ஆண்டுகள் என்றால் அரை நூற்றாண்டிற்கு மேல். அதாவது இன்னும் நாம் பிறக்கல, அப்போ நீங்கள் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. இவ்வளோ காலமாக திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து
இன்னும் இந்த பகுதியெல்லாம் பாருங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஆத்தூரில் 1200 அடி 1300 அடி போர் போடணும். எத்தனை பேருக்கு 1200 அடி போர் போடுறது வசதி இருக்கும்? இங்கே நீர்நிலைகள்லாம் இருக்குது. இந்த மாவட்டத்தில் தான் காவிரி ஆறு ஓடுது. ஆனால் காவிரி ஆறில் ஆண்டுதோறும் 50-100 டிஎம்சி தண்ணி கடலில் போய் கலந்துட்டு வருது. ஆண்டுதோறும் கலந்துட்டு வருது. நம்ம கேட்கறது அந்த மிச்ச நீர், அந்த மிகை நீர், உபரி நீரைத்தான் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து சேலத்தில் அங்கே பார்த்தா சரபங்க ஆற்றுல கலக்கணும், அது இணைக்கணும், அவ்வளோதான். சரபங்க ஆற்றுல இணைச்சது பிறகு அங்கே திருமணிமுத்தாறில் இணைக்கணும். சரபங்க ஆறு வந்து ஓமலூர் ஏற்காடு தொடர்ச்சி மலை கல்வர் சேர்வராயன் மலையிலேருந்து வருது. அது ஓமலூர் வழியாக சென்று புலாவரியில் போய் சேருது. அதன் பிறகு அது திருமணிமுத்தார், சேலம் நகர நடுவில் ஒரு சாக்கடையை பார்த்துருப்பீங்க. சாக்கடை தான் திருமணிமுத்தார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தண்ணி, அங்கே இருக்கிற தண்ணியில் தான் கோவிலில் பூஜை பண்ணாங்க. அந்த ஆற்றுல போகிற தண்ணி இன்றைக்கி இந்த 2 கட்சியும் சேர்ந்து அதை சாக்கடையாக மாற்றிட்டாங்க. அந்த தண்ணி, அந்த நினைப்புனா பரமத்தி வேரூரில் போய் சேருது, காவேரியில் போய் சேருது. அங்கேருந்து இணைச்சி இங்கே வசிஷ்ட நதி இங்கேருந்து இந்த மலையிலேருந்து வருது, ஆத்தூர் மேல் மலையிலேருந்து வருது. அந்த நதியில் சேர்த்தா இந்த வசிஷ்ட நதி வெள்ளாறில் போய் சேருது. வெள்ளாறில் வந்து மணிமுத்தாறில் சேருது. மணிமுத்தாறுலாம் பிச்சாவரில் போய் தண்ணி. இதெல்லாம் இந்த மேப் எல்லாமே எனக்கு நல்லா அத்துப்படியாகும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கெங்கே போகுது, எப்படி என்னென்ன செய்யணும், விவசாயத்துக்கு என்ன செய்யணும், நீர் மேலாண்மைக்கு என்ன செய்யணும், வேலைவாய்ப்பு உருவாக்குறது என்ன செய்யணும். அதனால தான் அந்த ஆதங்கத்தோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இந்த 2 கட்சிகளை பார்த்து வெறுப்பில் இருக்கிறாங்க. கொள்ளடிச்சு 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 தேர்தல் நேரத்தில் 500 1000 கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறதுமா அதிகமாக சொல்கிறது பெண்களுக்கு தான். நான் அவங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் இன்றைக்கி கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் முதல்ல உங்கள் தாத்தாவை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்கள் அப்பாவை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டுக்காரனை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்கள் பிள்ளைங்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. இப்போ உங்கள் பேர பிள்ளைங்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ காலமாக நீங்கள் பொறுத்துட்டு இருக்க போகிறீங்க? எவ்வளோ காலமாக நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க? பொறுமையாக இன்னும் பொறுமையாக இருக்க போகிறீங்களா? முடிவு பண்ணுங்க. அதை விட ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. குடிப்பழக்கத்தை விட மோசமானது போதைப் பொருட்கள். போதைப் பொருள்னால் என்ன தெரியுமாம்மா? கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோவின், ஆம்ஃபிட்டமின், எல்எஸ்டி, இது போன்ற மாத்திரை, மருந்து, பவுடரு, எண்ணெய், சாக்லேட்டு, இதெல்லாம் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்றுட்ருக்கிறாங்க. தெருவா, காலேஜாக, பள்ளிக்கூடமாக விற்றுட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அது நீங்கள் பெண்கள் நீங்கள் முடிவு பண்ணணும். பாட்டாளி மக்கள் கட்சி இன்று தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் எவ்வளோ சாதனைகளை செய்து வருகின்றோம். எனக்கு முன்பு என் தம்பி வெற்றி, பாப்பா வெற்றி, லண்டன்லேருந்து இதுக்காக தான் வந்திருக்கிறாப்புல. அவங்க அப்பா அதிமுக, பாப்பா சுப்பிரமணியம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாபநாசம், எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஆனால் வெற்றி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் அண்ணன் அன்புமணி கூட நான் வரணும், நான் பயணிக்கணும். அதுக்காக தான் லண்டன்லேருந்து வந்திருக்கு. லண்டனில் அவர் கவுன்சிலர், நினச்சி பாருங்கள், கவுன்சிலர் லண்டனில். நம்மால் கவுன்சிலர் லண்டனில், நினச்சி பாடுறா, பெருமையாக இருக்குடா. அதில் ஒரு தமிழன் கவுன்சிலர். அங்கே நான் ஃபோன் பண்ணி பாராட்டினேன். வெற்றி லண்டனில் எம்பியாக இருக்கணும்னு போகிறோம், பாராட்டினேன். இப்படியெல்லாம் ஏன்னா இன்னைக்கு அதிக இளைஞர்கள் நம்ம கூட வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த 2 கட்சியும் போதும், முடிஞ்சு போச்சு. இந்த 2 கட்சியும் நமக்கு காலாவதியான கட்சிகள். இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை மேடையை போட்டு கேளுங்களேன், ஒன்றும் தெரிய போகிறதில்லை. நான் அவர் ஏளனமாக நான் பேசலை.
யதார்த்தத்தை தான் நான் பேசுகிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேளுங்க. ஒன்றும் சொல்ல வேண்டாம், சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு ஆசை 1 மணி நேரம் பேசணும்னு ஆசை. இங்கே முடிச்சு நான் கள்ளக்குறிச்சி போகணும், தொண்டை வர எனக்கு. நிச்சயமாக ஏபி வெற்றி விழா போடு, இதே மேடையில் போடு, 1.5 மணி நேரம் நான் பேசுகிறேன். ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் என் மனசில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்ய வேண்டும், அந்த நோக்கம், அந்த எண்ணம் இருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் அந்த எண்ணம் கிடையாது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இந்த 2 கட்சியும் இன்னைக்கு காலாவதியான கட்சிகள். காலாவதினா அவங்களால புதிய தொலைநோக்கு சிந்தனை, பார்வை, திட்டங்கள் அவங்களிடம் எதுவுமே கிடையாது. அதில் முக்கியமான என்னன்னா, இப்போ இருக்கிற திமுக ஆட்சி, முதலமைச்சர் சுற்றி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே அமைச்சர்களாக இல்லை, அவங்க வியாபாரிகள். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை கூறு போடு வித்துட்டு இருக்கிறானுங்க, கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறானு. நிர்வாகம்னா என்னன்னு தெரியல, அவங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆத்தூர் நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் எவ்வளோ காலமாக கேட்டுன்னு இருக்கீங்க? ஏதாவது ஒரு 50 வருஷம் இருக்குமா? இன்னும் கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இவங்க தொடர்ந்தாங்கன்னா. இப்படி ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக இந்த 2 கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதிமுக கட்சிக்காரங்களே, எனக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். அதிமுக நண்பர்களே, உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காதீர்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதிமுக இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக கிடையாது, டெல்லியில் ஆளுங்கட்சியாக கிடையாது. அதிமுக கூட தேசிய கட்சி, எந்த கட்சி கூட்டணி கிடையாது. அதிமுக வெற்றி பெற்று, அதாவது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க? அதிமுக காரங்களுக்கு கோபம் யார் மேலே? திமுக மேலே. கோபத்தை தணிக்கணும்னா நீங்கள் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு எங்களை வெற்றி பெற வைங்க, நிச்சயமாக கோபம் தணிக்கும். இந்த பகுதி வளம் பெறும், வளர்ச்சி பெறும். திரு தேவதாஸ் அவர்களும் சேரு, இந்த அன்புமணியும் சேர்ந்து, 2 பேரும் சேர்ந்து இந்த பகுதியை நாங்கள் வளர்ச்சி பெற வைப்போம். நம்மளுடைய நீண்ட கால கோரிக்கை இந்த பகுதியில் என்ன கோரிக்கை? ஆத்தூர் மாவட்டம் நமக்கு வேண்டும். எவ்வளோ கால கோரிக்கை. ஐயா போராட்டம் பண்ணி அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரித்து கொடுத்துட்டார். விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி பிரித்து கொடுத்துட்டார் ஐயா. இப்போ உறுதியாக மாம்பழத்துக்கு ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஓட்டு போடுங்க, ஆத்தூர் மாவட்டத்தை நிச்சயமாக உருவாக்குவோம். அப்படி உருவாக்கினாதான் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும், வளம் பெறும். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நிறைய பேர் இருப்பீங்க இங்கே. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகள் திமுக உங்களுக்கு கொடுத்தார்கள். அதில் முக்கிய வாக்குறுதி, நாங்கள் வெற்றி பெற்றவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்து 3 ஆண்டுகள் ஆகின்றனர். இந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிலே 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த இடைக்காலத்தில் 3 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வரலை. இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடந்த தேர்தலில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. ஜாக்டோ, ஜியோ அசோசியேஷன், அந்த அசோசியேஷன்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டீங்க. ஆனால் ஓட்டு போட்டு உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அதனால் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டுமென்றால் இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும். பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாக்க வேண்டும். அப்படி திமுக தோத்துடுச்சுன்னா அடுத்த மாதமே ஸ்டாலின் அவர்கள் பயந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவார். பயந்துடுவார். ஐயோ தோத்துட்டுமா, அரசு ஊழியர்கள்லாம் கோபமாக இருக்கிறாங்க, அந்த எண்ணத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை நீங்கள் மனதில் வையுங்கள். திமுக நடந்து கொண்டிருக்கின்ற விதம் பார்த்தா ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி,
உதயநிதி அவர்களுக்கும் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. அவங்க அவுத்துட்ட மாதிரி இருக்கிறாங்க, கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இங்கே பார்த்தாலும் இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் இது எல்லாத்தையும் வித்திட்டு இருக்கிறாங்க எல்லாமே. இதற்கெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு முடிவெடுங்கள். ஏன்னா இந்த ஆத்தூர், கங்கவள்ளி, ஏற்காடு இந்த பகுதியெல்லாம் எல்லாம் விவசாயம் சார்ந்த பகுதி. ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்திருக்காங்க இந்த பகுதியில்? வேலை வாய்ப்பும் கிடையாது, இங்கே முன்னேற்றம் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. ஆனாலும் காலங்காலமாக நீங்கள் இவங்களுக்கும் அவங்களுக்கும் மாற்றி ஓட்டு போட்டு தான் இருக்கிறீங்க. இந்த முறை ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல திட்டங்கள் நம்முடைய வேட்பாளர், இங்கே இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் தேவதாஸ் அவர்கள் உறுதியாக கொடுப்பார்கள். நாம் எல்லாம் சேர்ந்து இதை முன்னேற்றுவோம். உங்களுக்கு பல நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய என்னால் பேச முடியல, நிறையா இங்கே இருக்குது. இன்னும் நான் சொன்னது போல் வெற்றி விழாக்களே எனக்கு தொண்டை கொஞ்சம் நல்லா ஆகிடும். மனசில் இருக்குது வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக எனக்கு பேசுகிறது ரொம்ப சிரமம். ஏன்னா என்ன இவ்வளோ பேர் ஆசையாக வந்திருக்கீங்க, குறிப்பாக என் தம்பிகள் தங்கைகள் எல்லாமே வந்திருக்கிறீங்க, ஆசையாக வந்திருக்கிறீங்க. அந்த எண்ணம் தான் பாட்டாளி கட்சி. இன்னைக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்தியாவில் சமூக நீதி, சமத்துவம், விவசாயம், வேளாண்மை, கல்வி, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், நீர் மேலாண்மை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் கடைசியில் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டு கட்சியும் நம்ம மேலே பழி என்ன இது ஜாதி. கடைசியில் அதுதான். அப்படிதான் நம்மள தாழ்த்தி ஒவ்வொரு முறை பேசணும்னா மக்கள் மனசில் என்னப்பா இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சொன்னாங்களே, இந்தியாவுக்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் என்று உலகத்தில் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இந்தியாவில் கொண்டு வந்தவன். இந்தியாவில் போலியோ ஒழிச்சுவன் இந்த அன்புமணி ராமதாஸ். பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்துவேன். இதுக்கு முன்பு நீங்கள் சினிமா தியேட்டரு, மால், ரயில்வே, ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ நான் கொண்டு வந்த ஒரே சட்டத்தில் எவனும் உள்ள எங்கேயுமே சிகரெட் பிடிக்க முடியாது, பீடி பிடிக்க முடியாது. இது எவ்வளோ பெரிய நல்லது உங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இது நாம் பண்ணோம். இப்படி பல திட்டங்கள். FSSAI, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. ஏதாவது நீங்கள் ஒரு பேக்கெட் எடுங்க, சிப்ஸ் பேக்கெட், ஏதோ பேக்கெட்டில் அதில் FSSAIன்னு போட்டிருக்கு, அது நான் தான் கொண்டு வந்தேன். இப்படியெல்லாம் இந்தியா கொண்டு வந்தது. சமூக நீதி மருத்துவர் ஐயா, தமிழ்நாடு இந்தியாவுக்கு 6 இடஒதுக்கீடுகள் ஐயா அவர்கள் போராடி கொண்டு வந்தார். 6 இடஒதுக்கீடு. இந்த ரெண்டு கட்சிகளை என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம், ஒன்றும் கிடையாது. ஆனால் கடைசியில் நம்ம மேலே அது என்னப்பா அது ஜாதி அப்படின்னு சும்மா அப்படி சொல்லி விட்டுவிடுவோம், அவ்வளோதான். ஏன் நம்ம தேவதாஸ் உடையார் என்ன ஜாதி அவர்? அதுதான் சமூக நீதி. எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லா இனம், மொழி பாகுபாடின்றி அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. அவரை நீங்க ஒரு பொது வேட்பாளராக பாருங்க, ஒரு பொதுவானவராக பாருங்க. அப்படி தேர்தல் நேரத்தில் வந்தால் போதும், ரெண்டு கட்சியும் நம்மளை பற்றி பேசி அதன் பிறகு தேர்தல் நேரத்தில் எல்லாம் நல்லா இருப்பீங்க நீங்கள். ஆனால் எலெக்ஷன் ஒரு நாள் மட்டும் தான் அப்படியே கொஞ்சம் லேசாக அப்படியே கொஞ்சம் அந்த காந்தி இப்போ காமிப்பானுங்க, 500-1000 ரூபாய் காந்தி காமிப்பானுங்க. நம்மக்கிட்ட இல்லைம்மா, அதெல்லாம் காந்திலாம் இல்லைம்மா நம்மக்கிட்ட. கொள்ளடிச்சு வச்ச திமுக, அதிமுக தான் காந்தியாக மூட்டையாக வச்சுட்டு இருக்கானுங்க. எலெக்ஷன் நேரத்தில் மூட்டையாக தூக்கிட்டு வருவானுங்க. அதெல்லாம் அசராதிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் பசங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பாருங்க. அப்போ நீங்கள் உங்கள் மனசில் அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த வெறி வரணும். என்னன்னு இந்த 2 பேரும் வேணாம், அப்போ தூக்கி போடுங்கப்பா. பாட்டாளி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அத்தனை பேருக்கும் வர வேண்டும். இந்த தேர்தலில் வர வேண்டும். தேர்தலில் வந்து 2 ஆண்டுகளில் எப்போ 2 வருஷம்தான், அடுத்த 2 ஆண்டுகள் 2026 திமுக, அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நாம் அமைப்போம். அன்னைக்கு நம்ம கையெழுத்து போடுவோம். இடஒதுக்கீடு வேணுமா? 10 இல்லை 15 இடஒதுக்கீடு. சாதிவாரி கணக்கெடு நடத்துவோம். இது ஆத்தூர் மாவட்டத்தை தனியாக பிரிப்போம். சேலம் மேட்டூர் உபநீர் திட்டத்தை ஆத்தூர் வரைக்கும் கொண்டு வருவோம்.
விவசாயத்தை மேம்படுத்துவோம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமாமா, 2 வருஷத்துல கல்வி இலவசமாக உங்களுக்கு கொடுப்போம். ஒரு பைசா நீங்க உங்க வீட்டுல இருந்து கட்டணமோ நன்கொடையோ கட்ட தேவையில்லை. அது எந்த பள்ளிக்கூடம் எந்த கல்லூரி இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் யார் படித்தாலும் இலவச கல்வி. நல்ல தரமான சுகாதாரத்தை உங்களுக்கு கொடுப்போம். தரமான சுகாதாரம் ஆத்தூர்லாம் ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆனால் சுகாதாரம் மருத்துவமனைக்கு உள்ளே போக முடியுமா? அரசு மருத்துவமனைக்கு உடனே போக முடியாது. இதெல்லாம் அத்தனை திட்டங்கள் நாங்கள் கொடுப்போம், உறுதியாக இருப்போம். ஏன்னா நீங்கள் 2 கட்சிக்கும் மாற்றி மாற்றி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. இனி அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தெரியாது. கொடுக்கலன்னா பரவாயில்ல, கொடுத்து முடிச்சிட்டீங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். எங்களுக்கு அதுதான் நியாயமாக தான் நான் கேட்பேன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எங்கள் கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். எங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு இரா தேவதாஸ் உடையார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் 5 நாள் தான் இருக்குது பிரச்சாரம். அடுத்த வாரம் என்ன, இன்னைக்கு தேர்தல், அடுத்த வாரம் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கும். அதனால் தெரு தெருவாக போங்க, வீதி வீதியாக கிராம கிராமமாக போயிட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். நம்ம ஒரு பொது வேட்பாளர் தேவதாஸ் உடையார் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம்